நேர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 முதல் கேள்வியா நான் வைக்கிறது என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் அதாவது ரொம்ப களத்துல கூட்டணி எதுவும் இல்லாம தனித்து களம் காணணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறது. ஆனா இப்போ சமீப காலமாக பார்த்தா சீமான் அவர்கள் மேலையும் சரி, நாம் தமிழர் கட்சிகள் மேலையும் சரி, வழக்குகள் வர்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவருக்கு எதிராகவே நடக்கிற மாதிரி இருக்குதா. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வீடுகள்லையும் சரி, அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி இருக்கிறது. அதான் யூடியூபரா இருக்காங்க அவங்க. அப்ப அரசுக்கு எதிரான பதிவுகள் இருக்கு, மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி. அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அப்படிங்கிறது பிஜேபிக்கு சாதகமான அரசியல் என்பதைத்தான் நாங்க பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க திராவிடத்தை எதிர்க்கிறாங்க. திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. திராவிட கருத்தியலை எதிர்க்கிறாங்க. பெரியாரை எதிர்க்கிறாங்க. அண்ணாவை எதிர்க்கிறாங்க. கலைஞரை எதிர்க்கிறாங்க. அப்ப திராவிடம் என்பதே ஆரியத்துக்கு எதிரானது. கொள்கை அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில். இப்ப இங்க தமிழகத்தை பொறுத்தளவு என்ன வரையறை செய்யப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போர் என்பது திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான போர் என்றுதான் பிரகடனப்படுத்தப்படுது. பெரியார் காலத்திலிருந்தே சொல்றாங்க. அதுக்கு முன்பு இருந்து கூட சொல்றேன். நீதி கட்சி வரலாற்றிலிருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினர் என்ன செய்யறாங்கன்னா, திராவிடம் தான் நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற திராவிட கட்சிகளை நாம ஒழிச்சு கட்டணும், திராவிட கருத்தியலை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிற மொழி பேசுபவர்களை எதிரிகளாகவும் அந்நியர்களாகவும் பாவித்து இங்கே ஒரு தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை நிறுவ போறோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இப்ப இது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவானது, சங்கிகளுக்கு ஆதரவானது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எப்படி நீங்க அதை ஆதரவுன்னு நம்ம சொல்ல முடியாதா? திராவிடத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே அவங்க பாஜகவுக்கு ஆதரவுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவங்களுடைய நிலைப்பாடு ரெண்டையுமே எதிர்க்கிறதாவே இருக்கலாம்ல. இந்த பக்கம் மத்திய அரசு பாஜகவை எதிர்க்கிறாங்க, நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதுனாலயே அதோட எதிரியா இருக்கிற பாஜகவோட நாம் தமிழர் கட்சியை கோத்துவிட முடியுமா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். இவங்களுடைய அரசியல், இவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் அது நேரடியா பிஜேபிக்கு சாதகத்தை ஏற்படுத்தும், பலனை கொடுக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியோடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுல கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், திராவிட இயக்கங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த நோக்கம் என்பது இங்கே அதை செயல்படுத்துவதற்கு பல்வேறு செயல் திட்டங்களை அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, அல்லது எங்களுடைய கருத்து, பொதுவான கருத்து என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது ஒன்றை அழிப்பதற்கு பல்வேறு உத்திகளை பயன்படுத்துவாங்க. நிறைய உத்திகளை பயன்படுத்துவாங்க. ஒரு வலுவான எதிரியா இருக்கிறவங்க மத்தியிலே பிளவு என்று ஏற்படுத்துவாங்க, அல்லது அவர்களை அரவணைச்சு அவங்கள சீர்குலைப்பாங்க, அந்த அமைப்பை சீர்குலைப்பாங்க, அது தங்களுக்கு சாதகமாக மாத்துவாங்க. அப்ப இன்னைக்கு கழகங்களை, அதாவது திராவிட இயக்கங்களை, திராவிட கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும், திராவிட கட்சிகள் இல்லாத, மேலாதிக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும், அதுக்கு பிஜேபி இங்கே ஆட்சிக்கு வரணும், பிஜேபி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளும் கட்சியாக மாற்றுன்னு சொன்னாக்கா, அங்க இங்கே தடையாக இருப்பது திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் தான். குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள் தான், பெரியாரிய கட்சிகள் தான். அப்போ அதை எதிர்க்கிற ஒரு வேலையை அண்ணன் சீமான் செய்கிறார். அப்ப அந்த வேலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவுக்கு துணை போகுது. நான் சொல்றது புரியுது தானே? இல்ல, புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஆரியத்தை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கறதுனால திராவிடம் செய்யற தப்ப சகிச்சுக்கிட்டு போகணும்னு இருக்குதா? திராவிடம் தப்பு செய்யும் போது எங்களுக்கு அது வேண்டாம், தமிழர்களுக்கு எதிரானதா இருக்கு, அது தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கும் போது ஏன் பொறுத்துக்கிட்டு போகணும்? அப்ப நீங்க எதிர்க்கிறோம், அப்ப திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படிங்கும் போது நீங்க பாஜகவுக்கு ஆதரவு, பிஜேபியோட பி டீம் சாயம் பூசுறது சரியா இருக்குமா? இது இல்லையா? அதான் தப்ப பொறுத்துக்கிட்டு போகணும்னு நான் சொல்லல.
ஆட்சியில இருப்பவர்கள் செய்கிற தவறுகளை நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க, சுட்டிக்காட்டுங்க, எதிர்த்து போராடுங்க, அல்லது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் வந்து அத மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துங்க. அது வேண்டாம்னு நான் சொல்லல. ஒரு கருத்தியலை எதிர்ப்பது. பெரியாருடைய சிந்தனை தப்புன்னு சொல்றது. பெரியாருடைய கொள்கை தப்புன்னு சொல்றது. அப்ப வந்து அது வந்து சிக்கலானதுல. ஆட்சியில ஆமா, நடக்கிற தப்புன்னு ஏன் ஊழல் சொல்லக்கூடாது? தப்புன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதுதான் வந்து பிஜேபிக்கு ஆதரவா போகுதுன்னு சொல்றேன். இப்ப பெரியார் வந்து கோருனது சமூக நீதி. பெரியார் சொன்னது வந்து சாதியற்ற சம வந்து சமூகத்தை படைக்கணும்னு சொல்றது. வந்து பெரியார் சொன்னது வந்து பார்ப்பனிய மேலாதிக்கத்தை, பார்ப்பனிய சுரண்டலை எதிர்ப்பது. வந்து பிராமணிய மேலாதிக்கத்தை, சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை ஒழிப்பது என்பது. அப்ப அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆனா அது 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 தமிழ் சரிதானா? அப்ப அந்த கொள்கையை, அந்த அடித்தளத்தை, அந்த கருத்தியல் அதுதான் திராவிட கருத்தியல்னு சொல்வது. அந்த கருத்தியலை எதிர்ப்பது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற கருத்தியல் அண்ணா சீமானுடைய அந்த மைனூட்டா கவனிங்க. குடிப்பெருமை பேசுறார். சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து அவர் ஒரு நியாயம் கற்பிக்கிறார். என்ன அது தப்புதான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வகையில என்ன சொல்றாருன்னா, அது குடிப்பெருமை கொலைன்னு சொல்றாரு. அது எப்ப பெருமைன்னு ஆகுதோ, எப்போ குடிப்பெருமைக்கும் சாதி ஆணவ படுகொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இன்றைக்கு நடக்கிற சாதிய ஆணவ படுகொலைக்கு இந்த கொலை என்பது குடிப்பெருமை கொலை என்பது சாதியை ஆதரிப்பது, வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிப்பது, சனாதனத்தை ஆதரிப்பது. இதையெல்லாம் எதிர்க்கிற திராவிடத்தை எதிர்ப்பது என்பது பிஜேபியினுடைய RSS அந்த மனுஸ்மிருதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிற அந்த செயலுக்கு துணை போகிற செயல் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இன்னொரு விஷயம், சரி, அதே சாதி பேசுங்க. தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிப்பது, வாக்குகளை சிதறடிப்பது பிஜேபியினுடைய வந்து நோக்கங்களில் ஒன்று, அஜெண்டாவில் ஒன்று. அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயல்பாடு இருக்குல்ல, வாக்குகளை பிரிப்பது, சிதறடிக்கிற செயல்பாடு இருக்குல்ல, அது பிஜேபிக்கு லாபத்தை கொடுக்கும். அந்த வேலையும் வந்து நாம் தமிழர் கட்சி செய்கிறது, சீமான் செய்கிறார்கள். ஆக இந்த ரைடை நாங்க எப்படி பாக்குறோம்? அதுக்குதான் நான் வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன். இந்த ரைடை நாங்க எப்படி பாக்குறோம்னா, இது ஒரு அரசியல் நாடகமாக இருக்குமோ என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். காரணம் என்னன்னா, நீங்க பாருங்க, அண்ணன் சீமானை விட்டுட்டாங்க. பாக்கி எல்லாம் சாட்டை துரைமுருகன், மோகனம் கார்த்தி, ரஞ்சித் குமார் எல்லா யூடியூபரும் வந்து குறி வச்சு இது பண்றாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களிடத்திலே, வாக்காளரிடத்திலே பாருங்க, நாம் தமிழருக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கிறது, நாம் தமிழருக்கு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கிறது. ஆகவே பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரே இடத்தில் சென்று குவிவதை தடுத்து, இவர்களும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் தான், இவர்களும் ஒன்றிய அரசுக்கு எதிரானவர்கள் தான், ஆகவே இவர்களும் நம்பிக்கை உரியவர்கள் தான் என்று தமிழ்நாட்டு மக்களை குழப்புவதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக ஒன்றிய அரசினுடைய சதி செயல்களில் ஒன்றாக இருக்கும் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். முதல் சந்தேகம் என்னை பொறுத்தளவில் அதுதான். என்னன்னா, ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு வந்து ஐடி ரைடா இருக்கலாம், அமலாக்கத்துறை ரைடா இருக்கலாம், அல்லது NIA உடைய வந்து ரைடா இருக்கலாம். இந்த அமைப்புகள், சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பிஜேபி RSS ஒரு கைப்பாவையாக, அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் வந்து வலுவான இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த கூட்டணி சிதறடிப்பதற்கு கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டாங்க. கெஜ்ரிவாலை கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நெருக்கடி கொடுப்பது, இங்க இருக்கிற செந்தில் பாலாஜியை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களிடம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, ரைடு போறாங்க அவங்க வீடுகள்ல. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தமிழகத்தை பொறுத்தவரை நிறைந்து கிடக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி யார் உண்மையிலே எதிர்க்கிறாங்களோ அவங்களதான் நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு செய்தியை சொல்லிடுறேன், நீங்க கேள்வி கேளுங்க. யார் உண்மையிலே எதிர்க்கிறாங்களோ அவங்களதான் வந்து மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் அதிமுக கூட வெளியில வந்து நாங்க பிஜேபியோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, நாங்க பிஜேபியோட வந்து எந்த விதத்திலும் தொடர்பு இல்ல, நாங்க வந்து தனியா வந்துட்டோம், எங்களை நம்புங்க, நாங்க பிஜேபியோட டச்சே கிடையாது என்று சொல்றாங்க. ஏன் அவ்வளவு பாடுபட்டு இதை வந்து உண்மையாக்க அல்லது வந்து உண்மை என்று சொல்வதற்கு, அதை உண்மை என்று நிரூபிப்பதற்கு முயற்சி பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்பது பிஜேபி RSSக்கு எதிரானது.
தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பிஜேபி RSS ஏற்க மாட்டார்கள். ஆகவே இவர்களோடு நாம் ஒட்டு வைத்திருந்தால், உறவு வைத்திருந்தால், நாம் இப்ப சென்ற காலங்களில் தோல்விகளை சந்தித்ததை போல படுதோல்வியை இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டி வரும். 24 நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் சந்திக்க சூழல் ஏற்படும். 26 தேர்தலையும் அந்த சூழல் ஏற்படலாம். அது 24க்காக அவங்க பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அல்லது எங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு நாளைக்கு பிஜேபி ஒரு ஹங்க் பார்லிமெண்ட் வரப்போகுது, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்க எம்பிக்கள் அதிமுக எம்பிக்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, பிஜேபிக்கு மோடி பிரதமராக வருவதற்கு அல்லது பிஜேபி சுட்டிக்காட்டு நபர் பிரதமராக வருவதற்கு ஓட்டு போட்ட மாட்டாங்களா என்கிற சந்தேகம் தான். அந்த ஒரு மறைமுகமான கூட்டணி இவர்கள்ட்ட இருக்கு. நீங்க எங்களோட பிரிஞ்சு நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு தேர்தல் ஆஃப்டர் போஸ்ட் நம்ம பாத்துக்கலாம்னு பிஜேபி அஜெண்டா கொடுத்து அதிமுக அனுப்பி இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்க தொடர்ச்சியா மக்கள் மத்தியில அந்த கருத்தை பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் தமிழருக்கு கூட ஒரு நம்பிக்கையை, பிஜேபி எதிர்க்கிறோம் என்கிற நம்பிக்கையை, பிஜேபி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது, ஒன்றிய அரசு மத்திய அரசு அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்கிற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை, இந்த ரைடு நடவடிக்கை இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. இல்ல, நீங்க எதிர்கட்சிகள் மேல EDயோ CBIயோ போனா அதை வச்சு மத்திய அரசு பயமுறுத்துது அப்படிங்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மேல வந்தா இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்க அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய காழ்ப்புணர்ச்சி அரசியல்னு இதை பார்க்கலாமா? அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உத்தியை கையாளணும் இல்லையா? அது பிஜேபிக்கு தெரியும், RSSக்கு தெரியும். இங்க அவங்க ரைடு பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு போயிட முடியாது. ஆனா இங்க தங்களுடைய எதிரிகள் பலம் பெறுவதை தடுக்கணும். அதுக்காக ஓட்டை சிதறடிக்கணும். அதுக்காக ஒரு உத்தி. அந்த உத்தி என்னன்னா, இந்த பாருங்க, ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இதை எப்படி பயன்படுத்துறது? பிஜேபி ஆதரவா மாத்த முடியும்னா அதான் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்ப கர்நாடகத்துல அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா, குறிப்பா தென் மாநிலங்கள் முழுக்க மேக்சிமம் பிஜேபி எதிர்மன நிலை இருக்கு மக்கள் மத்தியிலன்னு வச்சுங்க. இப்ப கர்நாடகாவில நேரடியா பிஜேபி வாக்குகளை பெறுவதற்கு அங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, டெல்லியில என்ன ஸ்ட்ராட்டஜி, ஜார்க்கண்ட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி, மத்திய பிரதேசத்துல என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாறி மாறி இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல என்னதான் கஜகரணம் போட்டாலும், என்னதான் உருண்டு பிறண்டாலும் தமிழ்நாட்டுல நேரடியாக பிஜேபி லாபம் பெற முடியாது. ஆகவே அது லாபம் அது எதிரி லாபம் பெற்றுவிடக் கூடாது. அப்ப ஒட்டுமொத்தமா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல போயிடக்கூடாது. இதை சிதறடிப்பதற்கு இங்க என்ன உத்தி? இதற்காகத்தான் அவங்க இந்த ரைட பண்ணி அந்த ஓட்டை சிதறடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி நன்றி. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.